ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. தற்போது நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த மதரசா அல் மாஹிர் குர்ஆன் மனன கல்வியகம் காயல்பட்டினத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான மதரசா. இந்த மதரசாவில் மாணவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்து ஆரம்பத்திலிருந்தே குர்ஆன் ஓத தெரியாத மாணவர்களுக்கு கூட ஆரம்பத்திலிருந்து குர்ஆனை கற்றுக் கொடுத்து மனனம் செய்து முழுவதுமாக குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த மதரசாவில் பல மாணவர்கள் பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போதைக்கு 58 மாணவர்கள் இந்த குர்ஆன் மனன கல்வியகத்தில் ஓதிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாணவர்களில் பலர் ஏழைகளாகவும், அதாவது வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்களாகவும் இருக்கிறாங்க. இருந்தும் கூட இவர்களுக்கும் குர்ஆன் போய் சேர வேண்டும், இவர்களும் ஹாஃபிதாக ஆக வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு இந்த மதரசா நடந்து கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசாவுடைய தேவைகள் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கின்றது. பொருளாதார தேவை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கின்றது. இருந்தும் கூட அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் இந்த மதரசாவில் மிக மிக கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா டெஃபிசிட், 1.5 லட்ச ரூபா பற்றாக்குறையில் இருக்கின்றது, டெஃபிசிட்டாக இருக்குது. அப்போ அந்த 1.5 லட்ச ரூபா பற்றாக்குறையை நாம் நிச்சயமாக அட்ரஸ் பண்ணணும். இது ஒரு சமூக பிரச்சனை. சமூகத்தில் இப்படியான மதரசாக்கள் இருக்கும் பொழுது அதற்கு நாம் தோடு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது தான் நாம் நிறைய ஹாஃபிதுகளை உருவாக்க முடியும் என்கின்ற அந்த நல்ல நியத்தோடு இந்த காணொளியை பார்க்கக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகள் இந்த மதரசாவுக்கு நிறைய உதவிகளை செய்ய வேண்டும். என்னோட இருக்கிறது இந்த மதரசாவுடைய பொறுப்பாளி ஆரிஃப் காக்கா. இன்ஷா அல்லாஹ் தஆலா அவங்கக்கிட்ட இந்த மதரசாவுடைய தேவை இப்பொழுதைய நிலை என்ன என்பதை நம்ம இன்ஷா அல்லாஹ் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் காக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம அல் மாஹிர் ஹிஃப்லு மதரசாவில் 58 மாணவர்கள் பயின்று வருகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதில் 13 மாணவர்கள் மற்றும் இஸ்லாத்திற்கு வந்த மாணவர்களும் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மாணவர்களும் பயின்று வருகின்றார்கள். ஒரு மாணவனுக்கு ஒரு மாதத்திற்கு ஆகும் தொகை 8000 ரூபாய். ஆனால் நம் மாணவர்களிடமிருந்த பெரும் தொகை வெறும் 3500 ரூபா தான். அது மட்டும் இல்லை, ஆசிரியர்கள் 6 ஆசிரியர்கள், வார்டனு, அப்புறம் சமையல்காரர்கள், அப்புறம் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே கேர் எடுத்து சர்வீலன்ஸ், கேமரா சர்வீலன்ஸோடி ரொம்ப செக்யூராக நம்ம இந்த மதரசாவை ரன் பண்ணிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இதில் மாதம் நமக்கு 1.5 லட்ச ரூபா பற்றாக்குறை ஏற்படுது. இதுக்கு மாதம் ஒரு 5000 ரூபாய் ஒரு சகோதரர்கள் பங்கெடுத்து அவருடைய எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க. அதில் மாதம் 5000 ரூபாய் பங்கெடுத்து ஒரு ஷேர் மாதிரி கொடுத்தாங்க. உங்களுக்கு டோனர்ஸ் தேவை. எஸ் ஆமாம், டோனர்ஸ் தேவை. பெர்மனண்டான ஒரு நிரந்தரமான சந்தாதாரர்கள் தேவை. ஆமாம். எத்தனை சந்தாதாரர்கள் இருந்தால் இந்த 1.5 லட்ச ரூபா நம்ம நிறைவு செய்ய முடியும்? மாதம் ஒரு 30 சந்தாதாரர்கள் இருந்தால் 1.5 லட்ச ரூபாயை நிறைவு செய்ய முடியும். ஒரு சந்தாதாரர் ஒரு 5000 ரூபாயை கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் இந்த டெஃபிசிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணி முக்கியமான தேவை, அவசியமான தேவையை தான் நம்ம இப்போ கருத்தில் கொள்கிறோம்.
மற்ற தேவைகள் வந்து நிறைய சகோதரர்கள் வந்து பங்கெடுத்து, சகோதரர் அப்துல் ரஹ்மானே வந்து சில விஷயங்கள் ஒழு செய்கிற விஷயத்துல எல்லாம் நமக்கு ஒரு தொட்டிலாம் அமைச்சு கொடுத்ததுக்கு நிறைய சகோதரர்கள் பங்கெடுத்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய சகோதரர்கள் அதுவும் பண்ணுறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி விருப்பப்படுறவங்க வந்து தனிப்பட்ட முறையில் நிர்வாகத்தை அணுகி இதுக்கு தேவைகளை தனியாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் மந்த்லி அடிப்படை தேவையான இந்த 1.5 லட்சம் வந்து ஒவ்வொரு சகோதரர்களும் 5000 ரூபாய் எடுத்து ஒரு 30 சகோதரர்கள் வந்து இதில் பங்கெடுத்துக்கிட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோனுடைய மிக முக்கியமான நோக்கமே, முதலாவது இந்த அவசிய தேவையான இந்த 1.5 லட்ச ரூபா பற்றாக்குறையை, மாதம் 1.5 லட்ச ரூபா பற்றாக்குறைங்கிறது மிகப்பெரிய அளவுக்கான சுமை. அது தொடர்ந்து இருக்க இருக்க என்ன ஆகும்னு சொன்னால், கல்வியகத்தை நாம் ஒரு சரியான முறையில் ரன் பண்ண முடியாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா இது சமூக பொறுப்பு அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நான் வந்து பதிவு செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த 1.5 லட்ச ரூபாவை நாம் வந்து சரியான முறையில் தீர்க்க முடியும் ஒரு 30 பேர் சேர்ந்தால். ஒரு ஆளுக்கு 5000 அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் அதற்கு மேலேயும் என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த குர்ஆன் மேலோங்க வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாமை மனம் செய்த மாணவர்கள் உருவாக வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தில் இதை நிச்சயமாக நம்ம செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் நாம் செலவழிக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பைசாவையும் நிச்சயமாக வளர்த்தெடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான எண்ணத்தோடு அவனுக்காக செய்யக்கூடிய தர்மத்தை மறுமை நாளில் மிகப்பெரிய ஒரு அமலாக நம்மிடம் காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, அஸ்ஸதகத்து புர்ஹானுன், நாளை நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய மிக பெரும் அரண் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறது. அதனால் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தாராள மனதுடன் இந்த கல்வியகத்துக்கு, அல் மாஹிர் குர்ஆன் கல்வியகத்துக்கு அதிகமான பொருளாதாரத்தை செலவழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இந்த 1.5 லட்ச ரூபாவை நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த டெஃபிசிட், அந்த பற்றாக்குறையை நாம் போக்க வேண்டும். அதற்காக உங்களுடைய பதிவுகளை, உங்களுடைய பெயரை இன்ஷா அல்லாஹ் இதுக்கு கீழே, அந்த வீடியோ கீழே நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் தொடர்பு எண்ணு, மற்றபடி அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நான் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பேன். அதை நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசி உங்களுடைய பங்குகளை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.